கட்டுப்பாடு நீங்க பண்ணிருக்கீங்கன்னா ஒரு ஒரு பாயிண்ட் நம்ம சொல்லியிருக்கோம். அந்த ஃபுட் சேஃப்டி லால ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்கோம். அந்த கட்டுப்பாடுகள்ல முதல் கட்டுப்பாடு நியூஸ் பேப்பரை பயன்படுத்தாம இருக்கிறது. ஓகே சார். ஓகே மேம். கிரிச்சா அதுவும் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம நியூஸ் பேப்பர் எல்லாம் பிரிண்ட் பண்ணுவாங்க இல்லையா, நியூஸ் பேப்பர்லாம் பிரிண்ட் பண்ணுவாங்க. அந்த மயில், அந்த மயில் உறுப்புல லெட் கண்டென்ட் ரொம்ப அதிகமா இருக்கும். அந்த லெட்டோட ஸ்மெல்லுக்கே கரப்பான் பூச்சி. நியூஸ் பேப்பர் பிரிண்டிங்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த பிரிண்டிங்ஸ் மைக்ல பதிலா லெட் யூஸ் பண்ணுவாங்க. அந்த லெட்டோட ஸ்மெல்லுக்கே கரப்பான் பூச்சி கண்டிப்பா வரும். இன்ஃபேக்ட் கரப்பான் பூச்சிக்கு நியூஸ் பேப்பர் வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி வைங்களேன். சீக்கிரம் அடுத்த டாபிக் போயிடலாம். சரி, ஓகே. இப்போ நம்ம ஃபுட் சேஃப்டி லா பத்தி நம்ம கிளியரா பார்த்துட்டோம். அடுத்த விஷயம் ஃபுட் ஸ்பாயிலேஜ். உணவு கெடுவதற்கான காரணங்கள் என்ன, என்னென்ன விஷயங்கள் பண்ணா उन्हें केट போயிடும். हम तो फूड सेफ्टी लॉ के बारे में तो इतना पॉइंट मैं आपको बोल चुका हूँ, वो पॉइंट को मैं आपको तो एक्सप्लेन कर चुका हूँ. अब तो हम तो देखने जा रहे हैं वो तो फूड तो खराब होएगा ना, कौन सा रीजन की वजह से फूड खराब हो जाएगा, फूड खराब होने का रीजन कौन सा है, उसके बारे में मैं आपको बोलने जा रहा हूँ. मैं एक एक भी बोलेगा, तुम एक एक भी नोट कर लो. तो आपको कुछ भी तो दिक्कत रहेगा, कुछ भी तो न्यू रहेगा, और कुछ भी तो आपके पास तो आपको वो तो 22 पॉइंट्स है, वो 22 पॉइंट्स में आपको बोलेगा. उसमें कोई का पॉइंट आपको तो अंडरस्टैंड नहीं हो तो मेरे पास बोल दो, मैं आपको तो डिटेल से तो आपको एक्सप्लेन करेगा. சோ உணவு பொருள் கெடுவதற்கான காரணங்கள்ல மொத்தம் ஒரு 22 விஷயங்கள் இருக்குங்க. அந்த 22 விஷயங்கள் நான் உங்களுக்கு பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்றேன். ஒவ்வொரு விஷயமும் நோட் பண்ணிக்கோங்க. நீங்க ஃபுட் சேஃப்டி லால இந்த 22 விஷயத்தை தாண்டி வேற எந்த விஷயமும் கிடையாது. உணவு கெடுவதற்கு காரணங்கள்ல ஃபர்ஸ்ட் விஷயம் டெம்பரேச்சர். நான் இங்கிலீஷ் சொல்றேன், தமிழ் சொல்றேன், ரெண்டு நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எது ஓகேவா இருக்கோ அதை நீங்க எடுத்துக்கோங்க. ஃபுட் ஸ்பாயிலேஜ் ரீசன்ல ஃபர்ஸ்ட் ரீசன் டெம்பரேச்சர், வெப்பநிலை. ஃபர்ஸ்ட் விஷயம் டெம்பரேச்சர், வெப்பநிலை. ரெண்டாவது விஷயம் டைம், நேரம். ரெண்டாவது விஷயம் டைம், நேரம். டைம் டைம் டைம். ஃபுட் ஸ்பாயிலேஜ்ல ஃபர்ஸ்ட் ஸ்பாயிலேஜ்க்கு ரீசன் டெம்பரேச்சர், ரெண்டாவது டைம், மூணாவது இம்ப்ராப்பர் ஹேண்டலிங், தவறான கையாளுதல். இம்ப்ராப்பர் ஹேண்டலிங், தவறான கையாளுதல். இம்ப்ராப்பர் ஹேண்டலிங், தவறான கையாளுதல். நான்காவது நான் ஃபுட் கிரேட் பேக்கிங் மெட்டீரியல். நான் ஃபுட் கிரேட் பேக்கிங் மெட்டீரியல், உணவு தரம் அற்ற பேக்கிங். உணவு தரம் அற்ற பேக்கிங். நான் ஃபுட் கிரேட் பேக்கிங் மெட்டீரியல். அஞ்சாவது விஷயம் லேக் ஆஃப் ப்ராப்பர் டிரைனேஜ். லேக் ஆஃப் ப்ராப்பர் டிரைனேஜ், தவறான வடிகால் வசதி. தவறான வடிகால் வசதி. லேக் ஆஃப் ப்ராப்பர் டிரைனேஜ். ஆறாவது விஷயம் நான் ஃபுட் கிரேட் எக்யூப்மெண்ட். நான் ஃபுட் கிரேட் எக்யூப்மெண்ட், உணவு தரம் இல்லாத பாத்திரங்கள்.
நான் ஃபுட் கிரேட் எக்யூப்மெண்ட், உணவு தரம் இல்லாத பாத்திரங்கள். உணவு தரம் இல்லாத பாத்திரங்கள். ஏழாவது விஷயம் கெமிக்கல் ரெசிடியூஸ், வேதிப்பொருட்கள். கெமிக்கல் ரெசிடியூஸ், வேதிப்பொருட்கள். எட்டாவது ரீசன் இம்ப்ராப்பர் ஸ்டோரேஜ், தவறான சேமிப்பு முறை. இம்ப்ராப்பர் ஸ்டோரேஜ், தவறான சேமிப்பு முறை. ஒன்பதாவது நான் ஸ்டாண்டர்ட் சானிடேஷன், தவறான சுகாதார முறை. நான் ஸ்டாண்டர்ட் சானிடேஷன், நான் ஸ்டாண்டர்ட் சானிடேஷன், தவறான சுகாதார முறை. தவறான சுகாதார முறை. பேட் ரா மெட்டீரியல்ஸ், பேட் ரா மெட்டீரியல்ஸ், தரமற்ற மூலப்பொருட்கள். பேட் ரா மெட்டீரியல்ஸ், தரமற்ற மூலப்பொருட்கள். பேட் ரா மெட்டீரியல்ஸ், தரமற்ற மூலப்பொருட்கள். பேட் ரா மெட்டீரியல், தரமற்ற மூலப்பொருட்கள். 11வது விஷயம் பூச்சி. 11வது விஷயம் பெஸ்ட், பூச்சி. 11வது விஷயம் பெஸ்ட், பூச்சி. 12வது விஷயம் பேட் வாட்டர், தரமற்ற தண்ணீர். பேட் வாட்டர், தரமற்ற தண்ணீர். பேட் வாட்டர், தரமற்ற தண்ணீர். 13வது விஷயம் நான் ஃபாலோயிங் FIFO, முதலில் வருவன முதலில் வெளியேற்றுதல் பின்பற்றாமை. முதலில் வருவன முதலில் வெளியேறுதல் பின்பற்றாமை, அதாவது ஆப்சன்ஸ் ஆஃப் FIFO போடுவாங்க. ஆப்சன்ஸ் ஆஃப் FIFO, முதலில் வருவன முதலில் பின்பற்றாமை. ஆப்சன்ஸ் ஆஃப் FIFO, முதலில் வருவன முதலில் பின்பற்றாமை. 16வது ரீசன் இன்ஜூரி ஆர் இல்னஸ் ஆஃப் ஸ்டாஃப், வெட்டு அல்லது காயம். வெட்டு அல்லது காயம், அதனால வெட்டு அல்லது காயம். இல்னஸ் ஆர் இன்ஜுரி ஆஃப் ஸ்டாஃப். ரீசன் 15 இம்ப்ராப்பர் செக்ரிகேஷன், தவறான பிரித்து வைத்தல். இம்ப்ராப்பர் செக்ரிகேஷன், தவறான பிரித்து வைத்தல். இம்ப்ராப்பர் செக்ரிகேஷன், இம்ப்ராப்பர் செக்ரிகேஷன், தவறான பிரித்து வைத்தல். தவறான பிரித்து வைத்தல். ரீசன் 16 பாடி fluids of birds and rodents. Body fluids of birds and rodents. விலங்குகளின் எச்சம். Body fluids of birds and rodents, விலங்குகளின் எச்சம். நம்பர் 17 improper processing. Improper processing, தவறான செயல்முறை. Improper processing, தவறான செயல்முறை.
இம்ப்ராப்பர் ப்ராசஸிங், தவறான செயல்முறை. சார் கொஞ்சம் மியூட் போடுங்க சார். கேலக்ஸி M01 கோட் மிஸ்டர் பாலமுருகன் பி கொஞ்சம் மியூட் போடுங்க சார். நம்பர் 18 பேட் அடிட்டிவ்ஸ், தரமற்ற சேர்ப்பான்கள். பேட் அடிட்டிவ்ஸ், தரமற்ற சேர்ப்பான்கள். பேட் அடிட்டிவ்ஸ், தரமற்ற சேர்ப்பான்கள். நம்பர் 19 ஃபாரின் மேட்டர், வெளிப்பொருட்கள். ஃபாரின் மேட்டர், வெளிப்பொருட்கள். ஃபாரின் மேட்டர், வெளிப்பொருட்கள். கேலக்ஸி M01 கோர் மியூட்ல போடுங்க. நம்பர் 20 ஹியூமிடிட்டி, ஈரப்பதம். நம்பர் 20 ஹியூமிடிட்டி, ஈரப்பதம். ஹியூமிடிட்டி, ஈரப்பதம். நம்பர் 21 பேட் வேஸ்ட் டிஸ்போசல். நம்பர் 21 பேட் வேஸ்ட் டிஸ்போசல், தவறான குப்பை அகற்றும் முறை. தவறான குப்பை அகற்றும் முறை. தவறான குப்பை அகற்றும் முறை. கடைசி விஷயம் பேட் டிரான்ஸ்போர்ட், தவறான போக்குவரத்து. பேட் டிரான்ஸ்போர்ட், தவறான போக்குவரத்து. பேட் டிரான்ஸ்போர்ட், தவறான போக்குவரத்து. இந்த உணவு பாதுகாப்பு விதிகள்ல அவங்க சொல்ற விஷயம் என்னன்னாக்கா, ஒரு உணவுப் பொருள் கெட்டு போகுதுன்னா அதுக்கான காரணங்கள் இந்த 22 மட்டும்தான். அது எந்த உணவுப் பொருளா இருந்தாலும் சரி. நம்ம ஒரு 5 கேட்டகரி உணவுப் பொருள் ஒரு 5 கேட்டகரியா டிஃபைன் பண்ணுவோம். பழங்கள், காய்கறிகள், சைவ அசைவ உணவுப் பொருட்கள், எண்ணெய் வித்துக்கள், தானியங்கள், கொழுப்பு சொல்லப்பட்ட உணவுப் பொருட்கள், பால் சொல்லப்பட்ட உணவுப் பொருட்கள் ஒரு 5 கேட்டகரி பிரிச்சோம். அந்த எந்த உணவுப் பொருளா இருந்தாலும் சரி, அந்த உணவுப் பொருள் கெட்டு போறதுக்கான காரணங்கள் இந்த 22 காரணங்கள் தான். இந்த 22 காரணங்களும் இல்ல அப்படின்னாக்கா எந்த உணவுப் பொருளும் கெட்டு போகாது. அப்போ உங்களுடைய உணவகமா இருந்தாலும் சரி, உங்களுடைய ரெஸ்டாரண்டா இருந்தாலும் சரி, இல்ல உங்களுடைய ஒரு ரீட்டைல் ஷாப்பா இருந்தாலும் சரி, எதுவா இல்ல உங்க ஸ்டோர் இருந்தாலும் சரி, இந்த 22 விஷயங்கள் நடக்காம பாத்துக்கோங்க. 16 மட்டும் கேட்டுக்கலாம். இந்த 22 விஷயங்கள் நீங்க அரெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா, கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா, கண்டிப்பா உங்களுடைய ஃபுட் ஸ்பாயிலே ஆகாது. உங்களுடைய உணவுப் பொருள் கெட்டு போகாது. உங்களுடைய உணவுப் பொருள் தரமற்ற உணவுப் பொருளா மாறாது. சார் இந்த 21, 22 இருக்குல்ல? ஆமா மேம். அதுக்கு கொஞ்சம் இது சொல்லுங்க, எக்ஸ்பிளனேஷன் கொடுங்க. ஓகே. பேட் வேஸ்ட் டிஸ்போசல், தவறான குப்பை அகற்றும் முறை, அதான மேம் சொல்லிருக்கீங்க? ஆமா. ஓகே. ஒண்ணுல இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா, நம்ம குப்பை தொட்டி வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா பிரிச்சுட்டாங்க இல்லையா? மக்கக்கூடிய குப்பை, மக்காத குப்பை அப்படின்னு பிரிச்சுட்டாங்க. மக்கக்கூடிய குப்பையை தனியாகவும் மக்காத குப்பையை தனியாகவும் போடணும். இப்போ பெரும்பாலும் கடைகள் பண்ற தவறுகள் என்னன்னாக்கா, ஒரு குப்பை தொட்டி இருக்கும். அந்த குப்பை தொட்டில வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த எண்ணெய் தீர்ப்பு எண்ணெய் பாக்கெட் அதிலே போட்டுருவாங்க. அந்த பருப்பு பாக்கெட் அதிலே போட்டுருவாங்க. சாவை ஏதாச்சும் கெட்டு போது கெட்டு போது சாத்தி அதிலே போட்டுருவாங்க. நீங்க உட்காந்துங்க, நான் வெளில உயர்ந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா? இந்த பாக்கெட், வேஸ்ட் பாக்கெட், அப்புறம் உடஞ்சு போற சுவிட்ச் பாக்ஸ், இந்த மாதிரி விஷயம் பாத்தீங்கன்னாக்கா சீக்கிரமா பாத்தீங்கன்னா எந்த ஒரு கெட்ட வாடையோ பூச்சியோ வரவே வராது. அதான் கெட்டு போன சாதத்தை அதிலே போடுறப்போ சீக்கிரமா நமக்கு புழுவும் பூச்சி வரது வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். இப்ப நீங்க சாப்பாடு காலை கெட்டு சாப்பிட கொஞ்சம் கொட்டுறீங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா ஈவினிங் அடுத்த ஒரு 3 மணி நேரத்துக்கு பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நாத்து மணிக்க ஆரம்பிச்சு. அதனால அந்த
அந்த குப்பையை வெளியேற்றும் முறை அப்படி இல்லைங்களா, அதாவது பாத்தீங்கன்னா இந்த சீக்கிரமா அழுகக்கூடிய உணவுப் பொருட்களை நீங்க தனியா நம்ம சேமிச்சு வச்சு தனியா நம்ம அதை டிஸ்கார்ட் பண்ணணும். இல்ல ஒரு சில விஷயங்கள் இந்த தனிமங்கள் உணவுகள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பூச்சி வரதுக்கான நாட்கள் ரொம்ப ரொம்ப அதிகம், அந்த டைம் பீரியட் அதிகம். அதை தனியா சேமிச்சு அதை நம்ம தனியா டிஸ்கார்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த சுவிட்ச் பாக்ஸ் இந்த கவர் எல்லாம் இன்னைக்கு குப்பை எடுக்கிறவங்க வரல, அதை நாளைக்கு இல்ல நாளைக்கு போட்டா ஏதாச்சும் பிரச்சனை இல்லை, எந்த பிரச்சனை கிடையாது. ஆனா இந்த சீக்கிரமா அழுகக்கூடிய உணவுப் பொருட்கள் இந்த நாட்டம் துர்நாற்றம் வரக்கூடிய குப்பைகளை நான் ஒரே நாள்ல டிஸ்கார்ட் பண்ணலாக்கா எனக்கு பிரச்சனை தான். அதனால இந்த விஷயம் எப்பவுமே நடக்கூடாது. முக்கியமா கிச்சன்ல குப்பை தொட்டி திறந்து வைக்கவே கூடாது. குப்பை தொட்டி திறந்து வச்சாலே ஃபர்ஸ்ட் விஷயம் வரும். கெட்டு போன சாப்பாடு நம்ம குப்பை தொட்டில போடுவோம், அந்த கெட்டு போன சாப்பாடு இருக்கிற அந்த ஒரு அந்த கெட்ட வாடை நல்லா இருக்க உணவு பொருள் சீக்கிரமா கெடுத்துரும். இது ரொம்ப ஈஸியா சொல்லணும்னாக்கா, நம்ம ஃப்ரிட்ஜ்ல கட் பண்ண வெங்காயத்தை வைக்கிறோம் வைங்களேன், கட் பண்ண வெங்காயத்தை நம்ம மூடாம நம்ம ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறோம். பழங்கள், காய்கறிகள், இல்ல பால் சம்பந்தப்பட்ட உணவுப் பொருட்கள் எந்த விஷயமா இருக்கட்டும், அந்த உணவுப் பொருள் என்ன வரும், அந்த வெங்காயம் ஸ்மெல் தான் வரும். அதே மாதிரிதான் குப்பை தொட்டி நீங்க திறந்து வைக்கிறீங்க, குப்பை தொட்டி ஒரு கெட்ட வாடை இருக்கு அப்படின்னாக்கா நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கிற உணவுப் பொருள் அது கெட்ட வரும். அதனால்தான் நம்ம 21வது விஷயம் பேட் வேஸ்ட் டிஸ்போசல் பத்தி அவங்க சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது விஷயம் பேட் டிரான்ஸ்போர்டேஷன், தவறான போக்குவரத்து. சார் தவறான போக்குவரத்து என்ன சார் அப்படின்னாக்கா, இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்கா பல்கான கேட்டரிங், இப்போ நம்ம இங்க சமைச்சு ஒரு 20 பேருக்கு சாப்பாடு வேற இடத்துக்கு கொண்டு போய் கொடுக்கணும் வைங்களேன், நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு வெஹிக்கிள் அரேஞ்ச் பண்ணுவோம் சரிங்களா. அந்த வெஹிக்கிள்ல உணவுப் பொருட்களை நம்ம என்ன பண்ணோம்னாக்கா மூடி போட எடுத்துட்டு போகணும், மூடி போடாம எடுத்து போக கூடாது. அதே மாதிரி அந்த உணவுப் பொருட்கள் கூட உணவுப் பொருள் அல்லாத விஷயங்களை எடுத்து போக கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் பெட்ரோல் எடுத்துட்டு போறது, மண்ணெண்ணெய் எடுத்துட்டு போறது, கெமிக்கல்ஸ் ஏதாச்சும் எடுத்துட்டு போறது, இல்ல உணவுப் பொருள் அல்லாத விஷயங்கள் மற்ற விஷயங்கள் நம்ம எடுத்துட்டு போறது கண்டிப்பா கூடாது. அப்போ அந்த போக்குவரத்து முறை ஒழுங்கா இல்லைனாலும் அந்த உணவுப் பொருள் சீக்கிரமா கெட்டு போயிடும். இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ஷாப்பிங் நம்ம ஒரு போய் நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட் தேவையான விஷயங்கள் நம்ம போயிட்டு ஸ்டோர்ல போய் வாங்கிட்டு வர போறோம் வைங்களேன், அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா பர்ச்சேஸ் போகும்போது ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம என்ன வாங்கணும்னாக்கா எந்த உணவுப் பொருள் உலர்ந்த உணவுப் பொருள் அதை நம்ம ஃபர்ஸ்ட் வாங்குவோம். அதுக்கப்புறம் என்ன உணவுப் பொருள் வாங்குவோம், பால் சம்பந்தப்பட்ட உணவுப் பொருள் எதெல்லாம் ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறோமோ அதை நம்ம செகண்டா வாங்குவோம். பில் பண்றதுக்கு ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நம்ம ஃப்ரோசன் ஃபுட் ஐட்டம்ஸ், ஐஸ்கிரீமா இருக்கட்டும், ஃப்ரோசன்ல இருக்கிற சீஸ் பால்ஸா இருக்கட்டும், ஃப்ரோசன்ல இருக்கிற அந்த வேற என்ன விஷயங்கள் ஃப்ரோசன்ல இருக்கும், யோகட், இந்த மாதிரி விஷயங்கள் எதெல்லாம் ஃப்ரோசனா இருக்கோ அதெல்லாம் என்ன பண்ணுவோம் கடைசி இடத்துல வாங்குவோம். ஸோ இது எல்லாமே ஒரு டிரான்ஸ்போர்டேஷன் வே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம நல்லா நம்ம ட்ரையான உலர்ந்த உணவுப் பொருட்களை வாங்குவோம், ரெண்டாவது நம்ம சில்லா இருக்கிற உணவுப் பொருள் வாங்குவோம், மூணாவது நம்ம ஃப்ரோசன் உணவுப் பொருள் வாங்குறோம். இது எல்லாமே ஒரு போக்குவரத்து, உணவுப் பொருளுக்கான போக்குவரத்து. இந்த போக்குவரத்துல நீங்க தப்பா பண்றீங்க. ஃபர்ஸ்ட் எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஐஸ்கிரீம் பாக்கெட் தூக்கி வாங்கி உள்ள போட்டீங்க, அதுக்கப்புறம் கடைசியா நீங்க ஒரு அரை மணி நேரம் கழிச்சு பில் பண்றீங்க, அப்ப அந்த ஐஸ்கிரீம் எப்படி இருக்கும், மெல்ட் ஆகி போயிருக்கும் இல்லையா. அப்போ ஒரு தவறான போக்குவரத்து முறை. இதுதாங்க போக்குவரத்து முறை. வேற என்ன டவுட்ஸ் இருக்குங்களா? வேற டவுட்ஸ் இருக்குங்களா? சரிங்களா, உங்களுக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா நேரம் 12:23. நான் 10 நிமிஷம் டைம் தரேன். இந்த 22 பாயிண்டையும் படிங்க, கண்டிப்பா டவுட் வரும். கண்டிப்பா டவுட் வராம இருக்காது. ஏன்னா இந்த 22 விஷயங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமாதான். இதுல எனக்கே தெரியும் ஒரு 5-6 விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பா டவுட் வரும். நீங்க ஒன்ஸ் பொறுமையா படிச்சு பாருங்க. படிச்சு பார்த்துட்டு அந்த டவுட்டா இருக்கிற விஷயங்களை என்ன கேளுங்க. அது உங்களுக்கு டவுட் வரலக்கா என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு புரியாதோ அது எனக்கு தெரியும், அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு 10 நிமிஷம் டைம் எடுத்து பொறுமையா அந்த 22 பாயிண்ட் படிச்சு பாருங்க.
FASTag, Food Safety Training and Certification. What is FASTag? Food Safety Training and Certification is a large-scale training and certification ecosystem for food business across the food value chain. உணவு பாதுகாப்பு பயிற்சி மற்றும் சான்றிதழ் என்பது உணவு மதிப்பு சங்கிலி முழுவதும் உணவு வணிகங்களுக்கான ஒரு பெரிய அளவிலான பயிற்சி மற்றும் சான்றிதழ் சுற்றுச்சூழல் ஆகும். Persons successfully trained and certified under FASTag will be termed as Food Safety Supervisor (FSS). ஃபாஸ்டாகின் கீழ் வெற்றிகரமாக பயிற்சி பெற்ற மற்றும் சான்றளிக்கப்பட்ட நபர்கள் உணவு பாதுகாப்பு மேற்பார்வையாளர்கள் என்று அழைக்கப்படுவார்கள். Is FASTag training mandatory? FASTag has made training mandatory for all central and state licensed FBOs under FSS Act October 6, 2017. அக்டோபர் 6, 2017 அன்று சட்டத்தின் கீழ் அனைத்து மத்திய மற்றும் மாநில உரிமை பெற்ற FBOக்களுக்கும் FSSகளுக்கும் பயிற்சியை கட்டாயமாக்கியுள்ளது. Each food business operator exceeding specified headcount needs to have சார் எல்லாரும் உங்க போன் நம்பர் போட்டு அட்டென்ட் பண்ணிருக்கீங்க. அந்த இதை வந்து ரைட்ல வந்து ஆரோ மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்க நேம் போட்டு அட்டென்ட் பண்ணுங்க சார். 511810 1EIE அவங்களாம் உங்க நேம் போட்டு அட்டென்ட் பண்ணுங்க சார். கேலக்ஸி, PPKS9, விவோ, யூனிக்யூ இவங்கெல்லாம் வந்து அட்டென்ட் பண்ணுங்க சார். உங்க நேம் போட்டு அட்டென்ட் பண்ணுங்க. at least one trained and certified person in their business premises to ensure food safety. ஒவ்வொரு உணவு வணிகமும் மற்றும் ஒவ்வொரு உணவு கையாளுபவர்களுக்கும் பயிற்சி பெற்ற மற்றும் சான்றளிக்கப்பட்ட உணவு பாதுகாப்பு மேற்பார்வையாளர்களை கொண்டிருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறது. Why attend FASTag training? To understand the basic concept of food safety and hygiene. Certificate from FASTag after successful completion of the training became a certified food safety supervisor. உணவு பாதுகாப்பு மற்றும் சுகாதாரம் பற்றிய அடிப்படை கருத்தை புரிந்து கொள்ளுதல், பயிற்சியை வெற்றிகரமாக முடித்த பிறகு FASTagயின் சான்றிதழ் பெறுதல், சான்றளிக்கப்பட்ட உணவு பாதுகாப்பை மேற்பார்வையாளர் ஆக்குதல். What is the use of FASTag? Food Safety Training and Certification is an initiative by FSSI whereby food safety trainings are conducted for target groups in the food business to maximize knowledge and awareness of food safety regulations and policies to ensure food safety and hygiene. உணவு பாதுகாப்பு பயிற்சி மற்றும் சான்றிதழ் FASTag என்பது FSSAயின் ஒரு முயற்சி ஆகும். இதன் மூலம் உணவு வணிகத்தில் ஈடுபடுபவர்களுக்கு உணவு பாதுகாப்பு விதிமுறைகள் மற்றும் உணவு பாதுகாப்பு மற்றும் சுகாதாரத்தை உறுதி செய்வதற்கான கொள்கைகள் பற்றிய அறிவு மற்றும் விழிப்புணர்வை அதிகரிக்க உணவு பாதுகாப்பு பயிற்சிகள் நடத்தப்படுகின்றன. Our courses: Basic level course, அடிப்படை பயிற்சி, Advanced level course, அட்வான்ஸ் பயிற்சி, Special level course, சிறப்பு பயிற்சி. Basic level course. Basic level certification are meant for petty food business. Duration of each basic course is 5 hours. Courses are street food vending, catering, manufacturing, storage and transport, and retail and distribution. அடிப்படை நிலை சான்றிதழ் சிறு உணவு வணிகத்திற்கானது. ஒவ்வொரு அடிப்படை பாடத்தின் காலமும் 5 மணி நேரம். படிப்புகள்: தெரு உணவு விற்பனை, கேட்டரிங் உற்பத்தி, சேமிப்பு அண்டு போக்குவரத்து மற்றும் சில்லறை விநியோகம்.
Advanced level course. Advanced courses and certification are state and central licensed food business. Duration of each course is of 7 hours. மேற்பட்ட படிப்புகள் மற்றும் சான்றிதழ் மாநிலம் மற்றும் மத்திய உரிமம் பெற்ற உணவு வணிகத்திற்கானவை. ஒவ்வொரு பாடத்தின் காலமும் 7 மணி நேரம். Courses are catering, manufacturing, processing, storage and transport, retail and distribution. கேட்டரிங், உற்பத்தி, செயலாக்கம், சேமிப்பு மற்றும் போக்குவரத்து மற்றும் சில்லறை மற்றும் விநியோகம். Special level course. Special course have been developed for high risk food business or the food business which requires special attention. Duration of special course is of 9 hours. விரைவில் கெட்டு போகக்கூடிய உணவு வணிகம் அல்லது சிறப்பு கவனம் தேவைப்படும் உணவு வணிகத்திற்காக சிறப்பு பாடத்திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. சிறப்பு பாடத்தின் காலம் 9 மணி நேரம். Courses are milk and milk products, animal, meat and meat products, poultry, meat and meat products, fish and fish products, packaged water and water-based beverages, bakery level 1, bakery level 2, edible oil and fat health supplements and nutraceuticals. பால் மற்றும் பால் பொருட்கள், விலங்கு இறைச்சி மற்றும் இறைச்சி பொருட்கள், கோழி இறைச்சி மற்றும் இறைச்சி பொருட்கள், மீன் மற்றும் மீன் பொருட்கள், பேக்கேஜ் செய்யப்பட்ட நீர் மற்றும் நீர் சார்ந்த பானங்கள். பேக்கரி நிலை 1. பேக்கரி நிலை 2 சமையல் எண்ணெய் மற்றும் கொழுப்பு, சுகாதார துணை பொருட்கள் மற்றும் ஊட்டச்சத்துக்கள். ஓகே சார், டவுட் இருக்குங்களா உங்களுக்கு இந்த 22 விஷயங்கள்ல? இல்ல, சரி ஓகே சார், உங்க டவுட் எல்லாம் பரவாயில்ல, நான் ஒவ்வொரு விஷயமா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் சார். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் சொன்னோம் இல்லையா, வெப்பநிலை. சார் வெப்பநிலையால உணவுப் பொருள் எப்படி சார் கெட்டுடும் அப்படின்னு ஒரு விஷயம் எல்லாருக்கும் தோணும், கண்டிப்பா தோணி இருக்கும். இப்போ ஒரு உணவுப் பொருள்னாக்கா அதற்கான வெப்பநிலை அதை நம்ம சேமிச்சு வைக்கணும், அதற்கான வெப்பநிலை அதை நம்ம சாப்பிட கொடுக்கணும். அதாவது சமைத்த உணவுப் பொருட்கள் எதுவா இருந்தாலும் 65 டிகிரி சென்டிகிரேடுக்கு மேலதான் அதை நம்ம சாப்பிடுறதுக்காக கொடுக்கணும். 65 டிகிரிக்கு கீழே போகும்போது என்னன்னாக்கா டேஞ்சர் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வெப்பநிலையில கண்ணுக்கு தெரியாத கிருமிகள், நுண்ணுயிரிகள் வளர்வதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் அதுக்கு அமைஞ்சிடும். அதனால சமைத்த உணவுப் பொருட்களை நம்ம கண்டிப்பாக 65 டிகிரி சென்டிகிரேடுக்கு மேலதான் நம்ம சப்ளை பண்ணணும், அது கீழே சப்ளை பண்ணக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ரெண்டாவது விஷயம் வெப்பநிலை இந்த பால் சம்பந்தப்பட்ட உணவுப் பொருட்கள். நீங்க பால் பாக்கெட்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க, அதை போட்டிருப்பாங்க, நீங்க ஸ்டோர் அண்டர் 5 டிகிரி சென்டிகிரேட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதாவது நீங்க அந்த பால் பாக்கெட்டை 5 டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலை தான் சேமிச்சு வைக்கணும்னு போட்டிருப்பாங்க. அப்போ அந்த பால் பாக்கெட் நீங்க ஃப்ரிட்ஜில் வைக்க வெளியே வச்சீங்கன்னாக்கா 2 மணி நேரம் மேக்சிமம் அதுக்குள்ள அந்த பால் பாக்கெட் கெட்டு போயிடும். அதற்கான காரணம் என்ன? அதற்கு உண்டான வெப்பநிலை நம்ம அதை சேமிச்சு வைக்கல. மூணாவது ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீம் வந்து பாத்தீங்கன்னாக்கா அதுலயும் போட்டிருப்பாங்க மைனஸ் டெம்பரேச்சர் ஸ்டோர் பண்ணி வைங்க, -18 to -22 டிகிரி சென்டிகிரேட்ல ஸ்டோர் பண்ணி வைங்கன்னு போட்டிருப்பாங்க. நீங்க அந்த ஐஸ்கிரீம் கொண்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சீங்கன்னா என்ன ஆகும்? ஐஸ்கிரீம் ஃப்ரிட்ஜில் வச்சீங்கன்னா மெல்ட் ஆயிடும். ஐஸ்கிரீமா இருக்கணும், நீங்க எங்க தான் வைக்கணும்? ஃப்ரீசர்ல தான் வைக்கணும். அப்போ உணவுப் பொருட்கள்ல வெப்பநிலை என்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம் நேரம் நம்ம சொல்லியிருக்கோம், டைம். என்னங்க ஐஸ்கிரீம் எத்தனை பாயிண்ட் சொன்னீங்க? டெம்பரேச்சர் -18 to -22 டிகிரி சென்டிகிரேட். -18 இருந்து -22 டிகிரி சென்டிகிரேட். சோ ஒரு உணவுப் பொருள் கூல் ட்ரிங்க்ஸ் 0 இருந்து 5 டிகிரி சென்டிகிரேட், 0 இருந்து 5. ஓகே. நட்ஸ்க்கெல்லாம் சொல்றாங்களா சார், அதுக்குமா டிகிரிஸ் வைக்கணும்? அதெல்லாம் ட்ரை ப்ராடக்ட்ங்க. நட்ஸ், அரிசி, பருப்பு, மிளகாய் பொடி ட்ரை ப்ராடக்ட். அதுக்கு நம்ம ஃப்ரிட்ஜ்லயே அது நம்ம ரூம்ல வச்சாலே போதும். நான் என்ன சொல்றேன்னாக்கா சமைச்ச உணவுப் பொருள் 65க்கு மேல இருக்கணும். குளிர்சாதன பெட்டில இருக்கிற உணவுப் பொருள் 0 இருந்து 5க்குள்ள இருக்கணும். உறைபனி பெட்டில இருக்கக்கூடிய உணவுப் பொருள் -18 இருந்து -22க்குள்ள இருக்கணும்.
சரிங்களா? நீங்க நார்மலான சாதாரண உணவுப் பொருள், சமைக்காத உணவுப் பொருள், ரா மெட்டீரியல் நீங்க ரூம் டெம்பரேச்சர் ஸ்டோர் பண்ணலாம். நம்ம அரிசியோ பருப்பு நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க போறது கிடையாது இல்லையா? நம்ம அதை நம்ம சாதாரணமா வைக்கலாம். இது வெப்பநிலை ரொம்ப முக்கியமான விஷயம். ரெண்டாவது விஷயம் நம்ம நேரம் சொல்லியிருக்கோம், டைம். இதுல என்ன இருக்கா, சமைத்த உணவுப் பொருள் 2.5 மணி நேரத்துக்கு மேல வைக்க கூடாது. ஒரு உணவுப் பொருள் சமைச்சிட்டோம்னாக்கா அதை நம்ம 2.5 மணி நேரத்துல சாப்பிட்டுருந்தோம். அப்படி இல்லைனாக்கா அந்த உணவுப் பொருள் கிளீன் ரேப் பண்ணி மூடி போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள போயிடும். நம்ம ஹோட்டல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு போவோம், நம்ம இந்த சமைச்ச உணவுப் பொருள் சாம்பார் சாதம், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த வெரைட்டி ரைஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா பெயின் பெயின் ஒரு விஷயம் வச்சிருப்பாங்க. கீழே சூடான தண்ணியா இருக்கும், அதாவது பாத்தீங்கன்னா உணவுப் பொருளை ஒரு கட்டரில் போட்டு வச்சிருப்பாங்க. அது எதுக்காகனாக்கா அப்படியே வெப்பநிலை குறைஞ்சிருக்க கூடாதுன்றதுக்காக தான். எப்போ வெப்பநிலை நேரம் அதிகரிக்க அதிகரிக்க வெப்பநிலை ஆட்டோமேட்டிக்கா குறைய ஆரம்பிச்சிடும். எப்போ வெப்பநிலை 65க்கு கீழே குறையுதோ அப்போ அந்த உணவுப் பொருள் உண்பதற்கு உகந்த உணவுப் பொருளா இல்லாம போயிடும். சரிங்களா? அதனால நேரம் சமைத்த உணவுப் பொருள் 2.5 மணி நேரம் தான் வெளியே இருக்கணும். அதுக்கு மேல அந்த உணவுப் பொருள் வெளியே வைக்க கூடாது. எடுத்துட்டு போய் நம்ம என்ன வைக்கணும், ஒரு ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். ரெண்டாவது விஷயம், இது கண்டிப்பா உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னு தெரியல, இந்த விஷயம் கண்டிப்பா இருந்திருக்கும். அதாவது நம்ம 7வது ஒரு பாயிண்ட் சொல்லிருக்கோம், கெமிக்கல் ரெசிடியூஸ், வேதிப்பொருட்கள் அப்படின்ட்டு. அதாவது மோஸ்ட்லி கடைகள் என்ன, வெங்காயம் இருக்கு இல்லைங்களா, வெங்காயம் வந்து மூட்டை மூட்டையா வாங்குவாங்க. வாங்கி என்ன பண்ணுவாங்க, அப்படியே தரையில ஒரு ஷீட்டை போட்டோ இல்ல ஷீட்டை போடணும், தரையில போட்டு என்ன பண்ணுவாங்க, வெங்காயத்தை காய வச்சிருவாங்க. ஓகே, காத்தாட்டம் விட்டுருவாங்க. அங்க இருக்கக்கூடிய பணியாட்கள், அந்த கேஸ் கிச்சன் ஸ்டீவரிங் டிபார்ட்மெண்ட் ஒருத்தவங்க இருப்பாங்க, அது அந்த பணியாட்கள், அந்த சுத்தம் செய்யக்கூடிய பணியாட்கள், அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா அந்த சோப்பாயில தேய்ச்சி கிளீன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதே வெங்காயம் காஞ்சிட்டு இருக்கும், இவங்க சோப்பாயில தெளிச்சு அந்த சோப்பாயில இருக்க அந்த நச்சு, அந்த வேதிப்பொருள் 1 டிராப்போ 2 டிராப்போ வெங்காயத்துல பட்டுச்சுன்னா அந்த வெங்காயம் சீக்கிரமா அழுகி போயிடும். அதனால வேதிப்பொருட்கள் கண்டிப்பா எக்காரணம் கொண்டும் உணவுப் பொருட்கள் கூட கலக்கவே கூடாது. நம்ம கிட்ட தான் இருக்கு. இது 7வது விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களுக்கு டவுட் வர விஷயம்னா அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் அடிட்டிவ்ஸும் என்னன்ற ஒரு கிளாரிட்டி வேணுங்க. அடிட்டிவ்ஸும் என்னன்னா உணவுக்கா அதுல என்ஹான்ஸ் அந்த அடிட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அடிட்டிவ்ஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா சீக்கிரமா கெட்டு பண்ணுவாங்க. பெப்சி, சவுண்ட், ஸ்ப்ரைட் இந்த மாதிரி பாத்தீங்கன்னாக்கா இருப்பாங்க. உங்களுக்கு இருந்தா இன்கிரீடியன்ஸ்ல E21, E222, E121 அந்த மாதிரி இருப்பாங்க. அது கூகுள் போய் டைப் பண்ணி பாத்தீங்கன்னாக்கா அந்த சோடியம் பென்சோயிட் தான் அந்த பொருள். சரிங்களா? அந்த செயற்பாடுகள் தரம் இல்லாம இருந்தா சீக்கிரமா கெட்டு சொல்லுங்க. பிரேக் ஆகி வருதுங்க சார். வாய்ஸ் பிரேக் ஆகி வருது சார். இப்போ மேம் கிளியரா இருக்கீங்களா? ஓகே, சரிங்க. ஓகே மேம். அதுக்கப்புறம் நம்ம இம்ப்ராப்பர் செக்ரிகேஷன் பாய் சொல்லியிருப்போம், தவறான பிரித்து வைத்தல் அப்படின்ட்டு. நம்ம கடைகள்ல வீடுகள்ல, நம்ம கடைக்கு போய் போச்சோம், வீடுகளை பார்ப்போம். வீடுகள்ல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா சிக்கன் இருக்கும், மட்டன் இருக்கும், ஃபிஷ் இருக்கும், பால் சம்பந்தப்பட்ட பொருட்கள் இருக்கும், காய்கறி இருக்கும், பழங்கள் இருக்கும். அது எல்லாமே பாத்தீங்கன்னா அப்படியே ரேக்ல அப்படியே போட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி விற்கிறதா தவறான பிரித்து வைத்தல் அப்படின்னு சொல்றாங்க, இம்ப்ராப்பர் செக்ரிகேஷன். ஒரு உணவுப் பொருளை பாத்தீங்கன்னாக்கா பழங்களை எங்க வைக்கணுமோ அங்க வைக்கணும். அதாவது ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கு அப்படின்னாக்கா அதை நம்ம செப்பரேட் பண்ணி வச்சுக்கணும். இந்த இடத்துல காய்கறிகள் வைக்கணும், இந்த இடத்துல பழங்கள் வைக்கணும், இந்த இடத்துல சமைத்த உணவுப் பொருட்களை வைக்கணும், இந்த இடத்துல சமைக்காத உணவுப் பொருட்களை வைக்கணும். நம்ம பிரிச்சு வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி உணவுப் பொருள் வைக்கணும். ஒரு சமைத்த உணவுப் பொருள் பக்கத்துல ஒரு சமைக்காத உணவுப் பொருள், அதாவது ஒரு சமைத்த அசைவம் பக்கத்துல ஒரு சமைக்காத அசைவம் வைக்கவே கூடாது. அதே மாதிரி ஒரு சமைக்காத அசைவம் பக்கத்துல பால் சம்பந்தப்பட்ட உணவுப் பொருள் வைக்கவே கூடாது. அப்போ இந்த பிரித்து வைத்தல் ஒழுங்கா இல்லைனாலும் அந்த உணவுப் பொருள் சீக்கிரமா போயிடும். இப்போ உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்கா வெங்காயம், சரிங்களா, வெங்காயம் வாங்குறோம், அடுத்த ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். வெங்காயம் பக்கத்திலே ஏதாவது ஒரு அதிக ஈரப்பதம் கொண்ட ஒரு கீரை ஏதாச்சும் வைக்கிறோம், கொத்தமல்லியே வைக்கிறோம் வைங்களேன். வெங்காயம் பார்த்து கொத்தமல்லி வைக்கிறோம். நமக்கு கொத்தமல்லி சீக்கிரமா கெட்டு போகுமா இல்ல வெங்காயம் சீக்கிரமா கெட்டு போகுமா? அதாவது இப்போ நல்லா இருக்காங்க, ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற பையன் ஒருத்தர் இருக்கான், நல்லா படிக்கிற பையன் இருக்கான். அவன் இந்த லாஸ்ட் பெஞ்ச்ல இருக்கிற ஒரு படிக்காத பையன் கூட ஒண்ணு சரன்னு வைங்களேன்,
நல்லா படிக்கிற பையன் இங்க இருக்கான், படிக்காத பையன் ஒண்ணு சேர்றான். அப்படி ஒண்ணு சேரும் போது இப்போ படிக்கிற பையன் கெட்டு போவானா இல்ல படிக்காத பையன் நல்லா படிக்கிற பையன் பிரில்லியண்டா மாறிடுவானா? படிக்கிற பையன் கெட்டு போயிடுவான். சோ படிக்கிற பையன் ஒண்ணு ஃபர்ஸ்ட் டைம் கெட்டு போறது கிடையாது. நல்லா படிக்கிற பையன் அப்போ எந்த ஒரு உணவுப் பொருள் தரமான உணவுப் பொருளோ அதை நான் தரமில்லாத உணவுப் பொருள் பக்கம் வைக்கும் போது அந்த தரமான உணவுப் பொருள் முதல்ல கெட்டு போயிடும். இதுதான் விஷயம். சோ சேமிச்சு வைக்கிறது தரமான உணவுப் பொருள் பக்கத்துல ஒரு தரமில்லாத உணவுப் பொருள். இப்போ நல்ல தக்காளி அந்த தக்காளில ஒரு 2 தக்காளி இருப்போ அந்த 2 அழுகின தக்காளி மொத்த நல்ல தக்காளியுமே கெட்டுரும் இல்லையா? அப்போ தரமான உணவுப் பொருள் பக்கத்துல தரமில்லாத உணவுப் பொருளை நம்ம சேமிச்சு வைக்க கூடாது. வேற என்ன உங்களுக்கு வேற என்ன கேள்வி இருக்குல்ல? அடுத்த பாயிண்ட் போயிடலாங்களா? இப்ப நம்ம காலையில நம்ம கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் கிளாஸ்ல 2 விஷயம் பத்தி மட்டும் தான் படிச்சிருக்கோம். ஒரு விஷயம் உணவு பாதுகாப்பு சட்டம் என்ன சொல்லுது, 2வது விஷயம் உணவுப் பொருள் கெடுவதற்கான காரணங்கள். இன்னும் நம்ம பார்க்க வேண்டியது நிறைய இருக்குங்க. நம்ம நிறைய ரொம்ப ஸ்லோவா போயிட்டு இருக்கோம். நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள்ல இன்னும் நிறைய இருக்கு. 3வது நம்ம பார்க்க போற விஷயம், முக்கியமான விஷயம், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ஒவ்வொரு உணவுப் பொருள் அத ஃபுட் கன்சியூமர்ஸ் உணவுப் பொருளை கையாள்பவர்கள் மட்டும் இல்லாம உணவுப் பொருளை உண்பவர்கள் ஒவ்வொருவரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். FSSAI விதியின்படி லேபிளிங் எப்படி இருக்கணும். ஒரு உணவுப் பொருளை வாங்கும் போது நான் லேபிள்ல என்னென்ன விஷயத்தெல்லாம் செக் பண்ணணும். ஒரு தரமான உணவுப் பொருளா அந்த உணவுப் பொருள் கொண்ட லேபிள்ல என்னென்ன விஷயங்கள் இருக்கும் அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். உங்கள் பக்கத்துல ஏதாச்சும் ஒரு உணவுப் பொருள் பேக்கெட் பண்ண உணவுப் பொருள் அந்த பேக்கெட் பண்ண உணவுப் பொருள் கையில எடுத்துக்கோங்க. நான் சொல்ற விஷயங்கள் இருக்கா எல்லாம் முதல்ல நீங்க செக் பண்ணிக்கோங்க. பிளஸ் ஃபர்ஸ்ட் நான் சொல்ற விஷயம்லாம் நோட் பண்ணிக்கோங்க. FSSAI விதியின்படி லேபிளிங் கண்டிஷன்ஸ் என்னென்ன? FSSAI விதியின்படி ஒரு உணவுப் பொருள் பேக் செய்யப்பட்ட உணவுப் பொருள், அதாவது அடைக்கப்பட்ட உணவுப் பொருள் என்னென்ன லேபிளிங் கண்டிஷன்ஸ என்னென்ன லேபிளிங் டீடைல்ஸ வச்சுட்டு இருக்கணும் அப்படின்றத நம்ம பேச போறோம். சோ நீங்க டாபிக் போட்டுக்கோங்க, FSSAI லேபிளிங் கண்டிஷன்ஸ். FSSAI லேபிளிங் கண்டிஷன்ஸ். லேபிளிங் ஃபர்ஸ்ட் விஷயம் ப்ராடக்ட் நேம், பொருளின் பெயர். ப்ராடக்ட் நேம், பொருளின் பெயர். ப்ராடக்ட் நேம், பொருளின் பெயர். 2வது விஷயம் வெயிட், எடை. வெயிட், எடை. 3வது விஷயம் MRP, விலை. 3வது விஷயம் MRP, விலை. 4வது விஷயம் மேனுஃபேக்சரிங் டேட், தயாரிப்பு தேதி. மேனுஃபேக்சரிங் டேட், தயாரிப்பு தேதி. அடுத்து பெஸ்ட் பிஃபோர் டு யூஸ், பயன்படுத்துவதற்கான இறுதி நாள். பெஸ்ட் பிஃபோர் டு யூஸ், பயன்பாட்டிற்கான இறுதி நாள். பயன்பாட்டிற்கான இறுதி நாள். பேட்ச் நம்பர், பேட்ச் எண், வரிசை எண், வரிசை எண் போட்டுக்கோங்க. பேட்ச் நம்பர், வரிசை எண். வரிசை. வெஜ் நான்வெஜ் சிம்பிள், சைவ அசைவ குறியீடு. வெஜ் நான்வெஜ் சிம்பிள், சைவ அசைவ குறியீடு. வெஜ் நான்வெஜ் சிம்பிள், சைவ அசைவ குறியீடு.
இன்கிரிடியன்ட் லிஸ்ட் மூலப்பொருட்களின் பட்டியல். இன்கிரிடியன்ட் லிஸ்ட் மூலப்பொருட்களின் பட்டியல். இன்கிரிடியன்ட் லிஸ்ட் மூலப்பொருட்களின் பட்டியல். மூலப்பொருட்களின் பட்டியல். FSSAI number. FSSAI n. FSSAI number. நம்பர் 10 அடிட்டிவ்ஸ் சேர்ப்பான்கள். அடிட்டிவ்ஸ் சேர்ப்பான்கள். நம்பர் 10 அடிட்டிவ்ஸ் சேர்ப்பான்கள். அடிட்டிவ்ஸ் அதான் மேம் சேர்ப்பான்கள் என்னன்னாக்கா அந்த ப்ராடக்டோட ஃபிளேவரை அப்பியரன்ஸை என்ஹான்ஸ் பண்ணி காட்டுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க மேம். இப்போ கூல் ட்ரிங்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்போ ஃபேண்டா எடுத்துக்கோங்க. ஃபேண்டா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆரஞ்சு கலர் இருக்கு இல்லையா? ஃபேண்டா நீங்க பார்த்து ஆரஞ்சு கலர் இருக்கு. அந்த ஆரஞ்சு கலருக்கான காரணம் அவங்க ஆட் பண்ண அடிட்டிவ். அது என்ன அடிட்டிவ் வந்து அவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா லேபிள்ல மென்ஷன் பண்ணி இருக்கணும். அந்த அடிட்டிவ் தான் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணும்போது சேர்ப்பான்கள். நம்பர் 11 அட்ரஸ் முகவரி. நம்பர் 11 அட்ரஸ் முகவரி. நம்பர் 12 கம்ப்ளைண்ட் நம்பர் புகார் எண். கம்ப்ளைண்ட் நம்பர் புகார் எண். கம்ப்ளைண்ட் நம்பர் புகார் எண். நம்பர் 13 ஸ்டோரேஜ் கண்டிஷன்ஸ் சேமிப்பு முறை. ஸ்டோரேஜ் கண்டிஷன்ஸ் சேமிப்பு முறை. ஸ்டோரேஜ் கண்டிஷன்ஸ் சேமிப்பு முறை. நம்பர் 14 இன்ஸ்ட்ரக்ஷன் டு யூஸ் பயன்படுத்தும் முறை. இன்ஸ்ட்ரக்ஷன் டு யூஸ் பயன்படுத்தும் முறை. இன்ஸ்ட்ரக்ஷன் டு யூஸ் பயன்படுத்தும் முறை. நம்பர் 15 கண்ட்ரி நாடு. நம்பர் 15 கண்ட்ரி நாடு. நம்பர் 16 நியூட்ரிஷனல் ஃபேக்ட்ஸ் சத்துக்கள் விவரம். நியூட்ரிஷனல் ஃபேக்ட் சத்துக்களின் விவரம். நியூட்ரிஷனல் ஃபேக்ட்ஸ் சத்துக்களின் விவரம். அப்போ ஒரு உணவுப் பொருள் நம்ம செக்லிஸ்ட்லயே சொல்லியிருப்போம், ஃபுட் சேஃப்டி லாலே சொல்லியிருப்போம், உங்களுடைய உணவுப் பொருட்கள் லேபிள் FSSAI விதியின்படி இருக்கணும் அப்படின்ட்டு இல்லையா? நீங்க ஒரு உணவுப் பொருளை விற்பனை செய்றீங்கனாக்கா அந்த அவங்க பாக்கெட்ல அடைச்சி விற்பனை செய்றீங்கனாக்கா அந்த உணவுப் பொருள்ல கண்டிப்பா FSSAI விதிகளுக்கு உட்படுத்தப்பட்ட இந்த 16 விஷயங்களும் கண்டிப்பா இருக்கணும். உங்களுக்கு நான் ஒரு எக்ஸசைஸ் மாதிரி தரேன். ஒரு 5 நிமிஷம் நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்க பக்கத்துல இருக்க ஏதாச்சும் ஒரு பேக்மேன் ப்ராடக்ட், ஏதாச்சும் ஒரு பேக்மேன் ப்ராடக்ட் எடுத்துக்கோங்க. அந்த பேக்மேன் ப்ராடக்ட் எடுத்து அதுல என்னென்ன லேபிள் விஷயங்களை இருக்கு அப்படின்ற ஒரு ஷீட்ல எழுதி நீங்க வீடியோ முன்னாடி டிஸ்பிளே பண்ணுங்க. இது எல்லாருக்கும் வந்து ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி. சோ நம்ம ட்ரைனிங் கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவிட்டிஸும் இருக்கும், ஆக்டிவிட்டிஸ்க்கும் தான் மார்க்ஸ். சரிங்களா? நீங்க எழுதுற எக்ஸாமுக்கும் ஆக்டிவிட்டிக்கும் சேர்த்து தான் உங்களுக்கு மார்க்ஸ். அந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணா சர்டிபிகேட். சரிங்களா? அதனால உங்களுக்கு ஆக்டிவிட்டி பாத்தீங்கன்னா